வணக்கம். ஜெம் துளிகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதன்முறையாக திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் குழாய் மூலம் தோட்டங்களுக்கு தேவையான உரங்களை தயாரிக்கும் திட்டத்தை அமைச்சர் மனோ தங்கராஜ் துவக்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சியில் முதன்முறையாக திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் மாநகராட்சி பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பை என இரண்டு வகையாக பிரித்து அதில் மக்கும் குப்பையில் இருந்து பயிர்கள் மற்றும் தோட்டங்களுக்கு தேவையான உரங்களை தயார் செய்யும் திட்டம் துவக்கப்பட்டது. நாகர்கோவில் குருசடியில் உள்ள ஹோலி கிராஸ் நகரில் இந்த திட்டத்தை தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் துவக்கி வைத்தார். இதில் மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு வீடுகளில் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகளில் இருந்து உரங்களை தயார் செய்து வீட்டு தோட்டங்களில் உள்ள செடிகளுக்கு பயன்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தமிழக தகவல் துறை மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் தலைமையில் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். இந்த நிகழ்வானது நாகர்கோவில் மாநகராட்சியில் முதலாக ஹோலி கிராஸ் நகரில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இங்கு அமைச்சர் அவர்களும் பிற துறை சார்ந்த அனைத்து தலைவர்களும் மாவட்ட அலுவலர் உட்பட அனைவரும் இதனை சிறப்பித்தார்கள். இதனால் என்ன யூஸ்னு சொல்லுங்க. இதனால் திடக்கழிவு மேலாண்மை என்பது நாம் மட்கும் குப்பைகளை நம் வீட்டிலேயே உரமாக்கி நம் வீடுகளில் வீட்டு தோட்டங்களுக்கோ மற்ற தோட்டங்களுக்கோ பயன்படுத்துவதற்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் எங்கள் பகுதிக்கு வரக்கூடிய நேரத்தில் எங்களுக்குரிய ஒரு சிறிய அல்ல மிகப்பெரிய குறைபாடு, ரோடானது சாலை மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ளது. அதனை உடனடியாக சீர்படுத்தி தருமாறு அவர்களிடம் கோரிக்கை வைத்தோம். மாவட்ட ஆட்சியர் அவர்களும் உடனடியாக அதனை நிவர்த்தி செய்வதாக கூறினார்கள். அவர்களுக்கு குடியிருப்போர் நலசங்கத்தின் சார்பாக அதன் செயலர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை விமான நிலையத்தில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்தியாவின் 75வது சுதந்திர தின விழா 15ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தை சீர்குலைக்க தீவிரவாதிகள் சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக மத்திய உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு டெல்லி விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் பற்றிய ஒரு இமெயில் வந்துள்ளது. இதையடுத்து மத்திய உள்துறை அமைச்சகம் நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், வியாபார நிறுவனங்கள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திலும் பாதுகாப்பு ஏற்பாடு அதிகரிக்கப்பட்டு 7 அடுக்கு பாதுகாப்பு முறை அமல்படுத்தப்பட்டு உள்ளது. சென்னை விமான நிலையத்திற்கு வரும் வாகனங்களை நுழைவு வாசல் பகுதியிலேயே பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தி மோப்ப நாய் உதவியுடன் சோதனை செய்கின்றனர். மேலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நள்ளிரவு வரை இந்த பாதுகாப்பு விதிமுறைகள் அமலில் இருக்கும் என்று விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆதாரங்களின் அடிப்படையில் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் ஒன்றும் தவறில்லை என மாநில தலைவர் ஜவாஹிருல்லா மயிலாடுதுறையில் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் உள்ள நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அவசர ஊர்தி வசதி சேவை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் தொடங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உள்ள திருக்கலாச்சேரி ஊராட்சியில் ஏழை எளிய மக்கள் என அனைத்து சமுதாய மக்களும் பயன்படுத்தும் வகையில் தமுமுகவின் 172வது அவசர ஊர்தி சேவை அர்ப்பணிப்பு நிகழ்ச்சி ஆயப்பாடியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் ஜவாஹிருல்லா, மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட பொறுப்பாளருமான நிவேதா முருகன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். முகமது சுல்தான் குடும்பத்தார்கள் அன்பளிப்பு அளித்த அவசர ஊர்தி சேவையை தொடங்கி வைத்த மாநில தலைவர் ஜவாஹிருல்லா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கை மிகவும் கவலை தரக்கூடியதாக உள்ளது என்று தெரிவித்த அவர், கடந்த 10 ஆண்டுகளாக மிக மோசமான நிதி நிர்வாகத்தை அதிமுக அரசு தந்திருப்பதற்கு வெள்ளை அறிக்கையே சான்று என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் கடந்த 9ஆம் தேதி வெளியிட்டிருக்கின்ற வெள்ளை அறிக்கை மிகவும் கவலை தரக்கூடிய ஒன்றாக 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி மிக மோசமான நிதி நிர்வாகத்தை கொண்டிருக்கின்றது என்பதற்கு இந்த வெள்ளை அறிக்கை ஒரு சான்றாக அமைந்திருக்கின்றது. எப்படியெல்லாம்
முறைகேடாக கடன்களை பெற்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் விழாவாரியாக பல்வேறு தரவுகளுடன் இந்த வெள்ளை அறிக்கை இணைந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட மோசமான ஒரு சூழலில் இருந்து தமிழகத்தை நிச்சயமாக மீட்போம் என்ற ஒரு தன்னம்பிக்கை இந்த அறிக்கையில தென்படுகிறது. அந்த வழியிலே தான் உலகின் தலை சிறந்த பொருளாதார ஆலோசகர்களை எல்லாம் நியமித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி சிறப்பான முறையில் இந்த தமிழகம் நிதி துறையில அதால பாதாளத்தில் சீர்பெறும் என்ற நம்பிக்கை. திமுக அரசு 100 நாள் சாதனை செய்யாங்க. இந்த வெள்ளை அறிக்கை மூலம் மக்கள் திசை திருப்புற நோக்கில் ஈடுபடுறாங்க எதிர்கட்சி. இதுவரை இருந்த அதிமுக ஆட்சி பல்வேறு துறைகளில தோல்வியடைந்திருக்கிறது. வருகின்ற 14ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு, தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய அரசு 100 நாட்களை கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கணவன் மனைவி இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஊரடங்கு தளர்வு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. இதனை சாதகமாக பயன்படுத்தி சுற்றுலா பயணிகளுக்கு கஞ்சா விற்பனை செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் பல்வேறு பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கொடைக்கானல் காவல்துறையினர் பாம்பார்புரம் பகுதி அருகே சுற்றுலா பயணிகளுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த கணவன் சதீஷ் மற்றும் அவருடைய மனைவி நிவேதா ஆகியோர் கஞ்சா விற்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரையும் கொடைக்கானல் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக அரியலூர் காவிரி டெல்டா பாசன விவசாய சங்கங்கள் டெல்லி சென்றனர். 5 மாவட்டங்களில் இருந்து காவிரி டெல்டா பாசன விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில தலைவர் இளங்கீரன் தலைமையில் 50 விவசாய பிரதிநிதிகள் டெல்லி செல்கிறார்கள். அந்த வகையில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு சங்க தலைவர் தூத்தூர் தங்க தர்மராஜ் தலைமையில் விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வந்த 3 வேளாண் சட்டத்தை கண்டித்து டெல்லியில் போராட்டத்தில் இருக்கும் வட இந்திய விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக டெல்லி சென்றனர். விவசாயிகளுக்கு எதிர்ப்பாக கொண்டு வந்த 3 வேளாண் மசோதாவை தள்ளுபடி செய்ய சொல்லி கடந்த 8 மாத காலமாக கடும் பனி, வெயில், மழை பாராமல் வட இந்திய விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக காவிரி டெல்டா பாசன விவசாய சங்கத்தினர் அரியலூர் ரயில் நிலையத்திலிருந்து இன்று 12 பேர் டெல்லி புறப்படுகிறோம். இந்த விவசாயிகள் மத்திய ஒன்றிய அரசு வந்து விவசாயிகள் மத்திய வேளாண் சட்டத்தை பின்வாங்க வேண்டும். அதற்கு ஆதரவு தெரிவித்து வட இந்திய விவசாயிகளுக்காக ஆதரவு தெரிவித்து சோழவரம் அருகே பெற்றோர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் நர்சிங் கல்லூரி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை அறிந்த காதலன் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே காந்தி நகரைச் சேர்ந்த முத்துலட்சுமி என்பவர் தனியார் நர்சிங் கல்லூரியில் படித்து வந்தார். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த அருண் என்பவரை காதலித்து வந்ததாகவும் அதற்கு பெண்ணின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மாணவி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காதலி தற்கொலை செய்து கொண்டதை அறிந்த காதலன் அருண் எலிமருந்து குடித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். அவரை மீட்ட காவல்துறையினர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் காதலி தற்கொலை செய்து கொண்டதால் காதலன் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாண்டிச்சேரியைச் சேர்ந்த பெண் ஒருவர் திருமணம் செய்வதாக கூறி மோசடியில் ஈடுபட்டவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திண்டுக்கல் செல்லாண்டியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் செல்லப்பாண்டி. இவர் திருமணம் செய்வதற்காக கௌரி இடைத்தரகர்கள் மூலம் பாண்டிச்சேரி நேரு தெருவைச் சேர்ந்த சோபிகா என்ற பெண்ணை பார்த்துள்ளார். அப்பொழுது தனக்கு தாய் தந்தை யாரும் இல்லை என்றும் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு சுனாமியில் இருவரும் இறந்துவிட்டதாக பெண் சோபிகா தெரிவித்துள்ளார். இதனை அறிந்த செல்லப்பாண்டி கடந்த 11ஆம் தேதி அன்று எளிமையான முறையில் பாண்டிச்சேரியில் வைத்து நிச்சயதார்த்தம் நடத்தியுள்ளார். நிச்சயதார்த்தத்தின் போது 1.5 பவுண்ட் செயின், பட்டுப்புடவை, 25,000 ரொக்கம் ஆகியவற்றை சோபிகாவிடம் கொடுத்துள்ளார். அதன் பின்னர் சோபிகாவிடமிருந்து கடந்த 5 மாதங்களாக
எவ்விதமான தொடர்பும் இல்லாததால் சந்தேகமடைந்த செல்லப்பாண்டி தனது உறவினரை அழைத்துக் கொண்டு பாண்டிச்சேரியில் உள்ள சோபிகாவின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது அக்கம் பக்கத்தினரிடம் விசாரித்த போது சோபிகா மோசடி பேர்வழி என தெரிய வந்தது. இதையடுத்து சோபிகா குடும்பத்தை தொடர்பு கொண்டு திண்டுக்கல்லில் திருமணத்திற்காக புடவை மற்றும் நகை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதனையடுத்து திண்டுக்கல் வருகை தந்த சோபிகாவை பிடித்து செல்லப்பாண்டி திண்டுக்கல் நகர் தெற்கு காவல் நிலையத்தில் சோபிகா மீது புகார் அளித்தார். இதனையடுத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருமணம் செய்வதாக கூறி மோசடி செய்த பெண்ணை தந்திரமாக பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அம்மா என்ன சொன்ன பின்னாடிதான் பஞ்சாயத்து நடக்குது. ஏத்துக்குவோமா நடவடிக்கை வரைக்கும் செலவு பண்ணி ஏமாந்துருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் ஏமாந்துருக்காங்க. நீங்க என்ன? நான் வந்து செயின் கொடுத்துருக்கேன். காசு வந்து ஒரு 5 காசு போட்டு கொடுத்துருக்கேன். அது இல்லாம இந்த அம்மாவுக்கு புரோக்கர் கமிஷன் தனியா 25,000 கொடுத்துருக்கேன். பட்டுச்சேலை எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ரெடிமேட் ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல எங்களுக்கு பெரிய இழப்பு. ஏமாற்றப்பட்டோம். அந்த பொண்ணு பேரு சோபிகா, என் பேரு வந்து செல்லப்பாண்டி. மதுரையில் சிலம்பாட்ட கலையில் உலக சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை, மலைச்சாமிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சிலம்பாட்ட கலையில் உலக சாதனை படைத்த மாணவ மாணவிகள் தொடர்ந்து சிலம்பாட்ட பயிற்சிகளில் ஈடுபடுவதற்கு வசதியாக ஒத்தக்கடை பகுதிகளில் விளையாட்டு திடல் அமைத்திடவும், மாணவ மாணவிகள் பாதுகாப்பிற்கு ஏற்ற வகையில் தற்காப்பு கலையான சிலம்பாட்ட கலையினை தமிழக பள்ளிகளில் பாடத்திட்டத்தில் சேர்த்து உடல்நல கல்வி வகுப்புகளில் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உலக சாதனை படைத்திட்ட மாணவியர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சிலம்பாட்ட போட்டியில் தொடர்ந்து 10 மணி நேரம் ஆடிய மாணவ மாணவியர் அனைவரும் மதுரை அருகே உள்ள ஒத்தக்கடை, புதுப்பட்டி, ராஜகம்பீரம், உத்தங்குடி, கடச்சனேந்தல், திருநகர் ஆகிய பகுதிகளில் அரசு பள்ளிகளில் படித்த ஏழை மாணவர் மாணவியர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாநகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வருகிறேன். நான் கடந்த 8 வருடங்களாக இங்கு உள்ள மாணவ மாணவிகளுக்கு, ஏழை மாணவ மாணவர்களுக்கு இலவசமாக சிலம்பம் பயிற்றுவித்து வருகிறேன். என்னிடம் பயிற்சி பெற்ற மாணவர்கள் 10 மணி நேரம் ஒரே கையில் சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்துள்ளனர். இது எங்களுக்கு ரொம்பவும் பெருமையாக உள்ளது. இன்னும் அதிக மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு ஒத்தக்கடை சுற்றுவட்டார பகுதிகளில் போதுமான இடவசதி இல்லை. இதை மத்திய அரசும் மாநில அரசும் நடவடிக்கை எடுத்தால் இது போன்ற மாணவர்களை உருவாக்கி ஒலிம்பிக் போன்ற போட்டிகளுக்கு சிலம்பத்தின் மூலமாக மாணவர்களை உருவாக்க முடியும். சென்னை மணலியில் நடைபெற்ற தொழிலாளர் போராட்டத்திற்கு நீதிமன்றம் மூலம் தீர்வு காணும்படி தொழிற்சாலை நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை மணலியில் செயல்பட்டு வரும் SRF இண்டஸ்ட்ரியன் தொழிற்சாலையின் மற்றும் ஒரு அங்கமான இண்டஸ்ட்ரியல் யார்ன் பிசினஸ் IYB என்ற தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் சுமார் 200 தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் நிர்வாக நிதி நிலைமை மிகவும் மோசமடைந்ததால் தொழிற்சாலையை தொடர்ந்து இயக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து அதில் பணியாற்றி வந்த தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு தொழிலாளர்களுக்கு மாற்று பணியிட மாற்றம் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் மீதமுள்ள 60 தொழிலாளர்கள் நிர்வாகத்தின் முடிவை ஏற்க மறுத்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து விளக்கம் தர தொழிற்சாலையின் மனிதவள பொது மேலாளர் கலைச்செல்வன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தங்களது தொழிற்சாலைகளில் நிதி நெருக்கடி மற்றும் தொழில் முடக்கம் காரணமாகவே தொழிற்சாலை தொடர்ந்து இயக்க முடியாத சூழல் ஏற்பட்டதால் மாற்று ஏற்பாடாக தொழிலாளர்களுக்கு ஊதியத்துடன் பணி மாறுதல் கொடுத்துள்ளோம் என்று தெரிவித்தார். நல்ல சவுண்ட் தானே. போராடுவோம்.
சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் காதலை வளர்க்க கடற்கரைக்கு சென்ற காதலியின் மீது கை வைத்த நபர்களை காதலன் அடித்து துவைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈச்சம்பாக்கம் பாரதி அவென்யூ பகுதியில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் காதலர்கள் தங்களின் காதலை வளர்க்க கடற்கரைக்கு வருவது வழக்கமான ஒன்று. அமைதியாகவும் பொதுமக்கள் நடமாட்டமும் குறைவாக இருப்பதால் தனிமையை விரும்பும் காதலர்கள் அடிக்கடி இங்கு வருகின்றனர். இந்நிலையில் விஜய் என்பவர் அவரது காதலியுடன் கடற்கரைக்கு வந்து அமர்ந்திருந்தனர். அப்போது அங்கு வந்த இருவர் அந்த பெண்ணிடம் பாலியல் ரீதியாக சீண்டலில் ஈடுபட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த விஜய் இருவரில் ஒருவரை பிடித்து அடித்துள்ளார். இதனால் கடும் கோபமடைந்த அந்த பெண் தன்னுடன் கல்லூரியில் படித்த நண்பர்களை செல்போனில் தொடர்பு கொண்டு வரவழைத்து மீண்டும் அவனை அடித்து முகத்தை வீக்கமடைய செய்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் பெண்ணிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டவர்கள் சித்தாலப்பாக்கத்தைச் சேர்ந்த குணசேகரன், வெட்டுவாங்கேணியைச் சேர்ந்த மதிசெல்வம் என்பது தெரியவந்தது. குணசேகரனை தாக்கிய 17 வயது சிறுவன் உட்பட பம்மலைச் சேர்ந்த விஜய், கிறிஸ்டோபர் ஜோஸ்வா, பிரேம் ஆகியோரை நீலாங்கரை காவல்துறையினர் கைது செய்து இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். எடப்பாடி நகராட்சி பகுதிகளில் மியாவாக்கி முறையில் 1000 மரக்கன்றுகள் நட்டு வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சியில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான காலி இடங்களில் மரக்கன்றுகள் நட்டு வளர்க்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு பகுதியில் உள்ள குப்பைகளை மறுசுழற்சி செய்யும் கிடங்குக்கு அருகே நகராட்சி சார்பில் மியாவாக்கி முறையில் மரக்கன்று நடும் நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையாளர் முருகன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக எடப்பாடி நகர திமுக செயலாளர் பாஷா கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு தொடங்கி வைத்தார். இதில் சுகாதார அலுவலர் முருகன், துப்புரவு ஆய்வாளர் தங்கவேல், நகராட்சி அலுவலர்கள், திமுக நிர்வாகிகள், தூய்மை பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாளையங்கோட்டையில் நடைபெற்ற காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் ஐக்கிய சங்க பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் ஐக்கிய சங்க பொதுக்குழு கூட்டம் தலைவர் சாலமன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் காந்தி மார்க்கெட் நவீனப்படுத்தும் பணியை தொடங்குவதற்கு முன்பு அங்குள்ள வியாபாரிகளுக்கு தற்காலிக கடைகள் அமைத்துக் கொடுக்க வேண்டும், காந்தி மார்க்கெட் கடைகளை இடிக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும், தற்போது தொழில் செய்து வரும் அனைத்து வியாபாரிகளுக்கும் கடைகள் ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் நிர்வாகிகள் பெரிய பெருமாள், மோகன்ராஜ், இசக்கி, சிராஜுதீன், காந்தி, நடராஜன், முஸ்தபா, கணேசன், சுந்தர், குணசேகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாளையங்கோட்டை அருகே தமிழ்நாடு மின்வாரிய அனைத்து சங்க கூட்டுக்குழு சார்பில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜ நகர் மின்வாரியம் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மின்வாரிய அனைத்து சங்க கூட்டுக்குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொறியாளர் சங்க முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தோமுச சங்க நிர்வாகிகள் நடராஜன், பிரான்சிஸ், பொறியாளர் சங்கம் மணிவாசகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் மின் மசோதா 2021 திருத்தத்தை கைவிடக் கோரி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதில் சிஐடியு தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு திட்டத் தலைவர் பீர் முகமது ஷா, மாநில செயலாளர் வண்ணமுத்து, தோழமை தொழிற்சங்க நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பொதுமக்களுக்கும் ஆபத்து, விவசாயிகளுக்கும் ஆபத்து. வெல்லட்டும். மாநில தழுவிய போராட்டம், வாரியம் காக்கும் போராட்டம், உரிமை காக்கும் போராட்டம். வெல்லட்டும். ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு, தாரை வார்க்காதே. பொதுத்துறையின் மின் நிலையங்களை தனியாருக்கு தாரை வார்க்காதே. இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.